பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 8. நல்லடியார்களுக்கு அருள் கிடைப்பதில் சுய அதிகாரம் இல்லை. குத்துபுகள் மூலம் உலகத்துக்கு அனுக்கிரகம் கிடைப்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு. அதாவது குத்துபானவர் சகல குணாம்சங்களும் பொருந்தியவராக இருப்பதனால் உலக அனுக்கிரகங்கள் தோன்றுவதற்கு அவர் ஒரு தோற்றமாகவும் அருள் நிழலாகவும் விளங்குகின்றார். மற்றெல்லாம் குத்துபுத்தன்மையின் விளக்கங்களேயாகும். எனவே அனுக்கிரகமானது ஹக்குடைய புறத்திலிருந்து சூரத்தின் பக்கம் தங்கு தடையின்றி வந்து சேருகின்றது. சூரத்தானது தாராளமாக இந்த அருளை ஏற்றுக்கொள்கின்றது. சுருங்க கூறினால் எல்லா அனுக்கிரகங்களுக்கும் ஆதிகர்த்தா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவே ஆவான். அந்த அனுக்கிரகத்தை உலகத்தாருக்கு விநியோகிக்கும் வாசித்தாவுக்கு சுயேட்சையான அதிகாரம் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் இந்த வாசித்தாவுக்கு தெரியாமலேயே அருள் பாக்கிய பதவி கிடைத்து வருவதும் உண்டு. அவுலியாக்களும் பொது தேவைகளிலே மனிதர்களை போன்றவர்களே ஆவார்கள். அவுலியா எனும் ஒளிமார்களுக்கு அவர்களுடைய மனித குணப்பண்பு இயற்கை விதி ஒரு திரைமறைவாக இருக்கின்றது. எனவே பொதுவாக இதர மனிதர்களுக்கு உலக வாழ்வில் என்னென்ன வஸ்துக்கள் தேவைப்படுமோ அவை யாவும் இவர்களுக்கும் தேவையாகவே இருக்கின்றன. இவர்கள் அவுலியாவாக விளங்குவது இவர்களுடைய உலக வாழ்க்கையை உலக தேவைகளை பொறுத்து இருக்கவில்லை. இவர்கள் உண்பது உறங்குவது இருக்கட்டும், இவர்களும் சில சமயங்களில் மற்ற மனிதர்கள் கோபம் கொள்வதைப் போலவே கோபம் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் முர்சலீன் ஆக இருந்தும் தங்கள் தன்மையை பற்றி திருவுளமாயிருப்பதாவது அகதபு கமா யகதபுல் பஷர், மற்ற மனிதர்களைப் போல் நானும் கோபம் அடைந்திருக்கின்றேன் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். அங்கனமிருக்க வலிமார்களுக்கு மட்டும் மனித சுபாவங்கள் இல்லாமல் போய்விடுமா? எனவே இயற்கைப்படி எல்லாரையும் போலவே இவர்களும் உணவு உண்டு, நீர் பருகி, மனைவி மக்கள் உறவினர்களுடன் பழகி குடித்தனமான வாழ்ந்து வருவதில் மற்றவர்களைச் சேர்ந்தே இருந்து வருவார்கள். இயற்கை முறையில் மனிதர்களுக்கு அத்தியாவசியமான காரியங்கள் இவர்களை விட்டும் நீங்கியிருக்கவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவெனில், அஹலுல்லாக்களான இவர்களுக்கு அல்லாஹுவுடன் அந்தரங்கத்தில் ஒரு தொடர்பு இருந்து வருகின்றது. இதையே ஹால் அல்லது பரவச நிலை என்பார்கள். இது சாதாரண ஜனங்களுக்கு கிட்டாத ஒன்றாகும்.